morning to all. I am Venkatesan, Assistant Training Officer working in Government IT Osor in the trade of Technician Mechatronics. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். அதுக்கான வீடியோ தான் இங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ப்ராக்டிசிங் ஆன் எலக்ட்ரிக்கல் சிமுலேஷன் சாஃப்ட்வேர். ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் சாஃப்ட்வேர் சிமுலேஷன் சாஃப்ட்வேர் வச்சுக்கிட்டு ஒரு சர்க்யூட் டயக்ராம் எப்படி வரைகிறது, அதை எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படின்றது தான். ஸோ நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் சாஃப்ட்வேரில் நம்ம செய்ய வேண்டிய ஒர்க் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குறாங்க. ஸோ இதில் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேரில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்து அதை மனசில் பதிய வச்சுக்கணும். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த காம்பனன்ட்ஸ் எங்கே போய் செலக்ட் பண்ணுறது, எப்படி எடுக்கிறது, எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி கிளாஸில் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேரில் ஒரு சர்க்யூட் டயக்ராமை வரைய முடியும். வரைஞ்ச சர்க்யூட் டயக்ராம் கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படின்றத சிமுலேஷன் மூலமாக சோதித்து பார்க்க முடியும். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையான விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்படுது. அந்த கம்ப்யூட்டரில் விண்டோஸ் 7ஓ 8ஓ அல்லது 10ஓ இருக்கிற மாதிரி ஓஎஸ் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்து இதுக்கான எலக்ட்ரிக்கல் சிமுலேஷனுக்கான சாஃப்ட்வேர் தேவைப்படுது. ஸோ இந்த சாஃப்ட்வேரை பற்றி பார்த்தோம்னா பெய்டு வெர்ஷன் இருக்குது, ட்ரையல் வெர்ஷன் இருக்குது. பெய்டு வெர்ஷன்னா பணம் கொடுத்து வாங்குறது, ட்ரையல் வெர்ஷன்னா நம்ம ஃப்ரீயாக கிடைக்கிறது. இதில் பெய்டு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம பணம் கொடுத்து வாங்குறதுனால நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் ட்ரையல் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால ஆப்ஷன்ஸ் குறைவாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு ட்ரையல் வெர்ஷனை வச்சுக்கிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் குறைவாக இருந்தாலும் இது நமக்கு அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம இதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு பெய்டு வெர்ஷனை வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான அனைத்து விதமான சர்க்யூட் டயக்ராமையும் நம்ம அதில் செஞ்சு உருவாக்கி சிமுலேஷன் செஞ்சு பார்த்துக்கலாம். கரெக்டாக தப்பா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போக போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் EKTS அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேரை நான் கிளிக் பண்ணுறேன், அது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஓப்பன் ஆன சாஃப்ட்வேர் இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெனூஸ் இருக்குது, டூல்ஸ் இருக்குது. நம்ம முதல்ல ஒவ்வொரு மெனுவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல். ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா நியூன்னு இருக்குது, ஓப்பன் இருக்குது, சேவ் இருக்குது, சேவ் ஆஸ் இருக்குது, பிரிண்ட் ப்ரிவ்யூ இருக்குது, பிரிண்ட் செட்டிங் இருக்குது, எக்ஸிட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எடிட் என்ற. ஸோ இந்த மெனுவில் நியூன்றது பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். செஞ்ச ஃபைலை நம்ம சேவ் பண்ணிக்கலாம், சேவ் ஆஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட்டு போட்டு பார்க்கணுன்னா நம்ம அதுக்கு பிரிண்ட் ப்ரிவ்யூ, பிரிண்ட் செட்டிங்கில் போய் செஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எடிட். ஸோ இந்த எடிட்டில் பார்த்தீங்கன்னா ஆட் டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட் இருக்குது, செலக்ட் ஆல் இருக்குது, டீசெலக்ட் இருக்குது, டெலீட் இருக்குது. அடுத்து மூணாவது மெனு பார்த்தீங்கன்னா விண்டோவில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்ற லாங்குவேஜ் டிஃபால்ட்டாக இருக்குது. அடுத்து லைப்ரரி என்னன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். லிஸ்ட் ஆஃப் யூஸ்டு எலிமெண்ட்ஸ் இதுவும் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஷோ பிரிண்ட் பேஜ் லிமிட்ஸு இது விண்டோவில் இருக்கக்கூடிய மெனுஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பு, விசிட் வெப்சைட், அபவுட், ESCSன்னு இருக்குது. இது நமக்கு அவ்வளோவா பயன்படாது. ஸோ டூல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் நியூ, புதுசாக ப்ராஜெக்ட்டு க்ரியேட் பண்ணால் நியூ போய் பண்ணலாம். அடுத்து ஓப்பன், ஏற்கனவே இருக்கிற ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா ஓப்பன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுறது, எந்த ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சாலும் நம்ம சேவ் பண்ணலாம். அடுத்து டெலீட், தேவையில்லாத விஷயத்தை டெலீட் பண்ணலாம். பிரிண்ட் இருக்குது, லைப்ரரி இருக்குது, லிஸ்ட் ஆஃப் யூஸ்டு எலிமெண்ட்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ரன் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது க்ரீன் கலரில். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சாஃப்ட்வேரை நம்ம போடக்கூடிய சர்க்யூட் டயக்ராம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறதுக்கு சிமுலேஷனுக்கு அது பயன்படுகிறது. அந்த ரன் என்ற
ஆப்ஷன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா விண்டோவில் போகிறோம், அதில் லைப்ரரின்றதை கிளிக் பண்ணுறோம். ஸோ லைப்ரரியில் கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த விண்டோவில் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி வேணாலும் அதை மூவ் பண்ணிக்கலாம் அந்த விண்டோவை. ஸோ அந்த விண்டோவில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் இந்த விண்டோவில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. ஒன்று ஏசி பவர் சப்ளை, இன்னொன்று காம்பனண்ட், இன்னொன்று இண்டக்ஷன் மோட்டார், 4வதா சிஸ்டம்ஸ். இந்த ஒவ்வொரு ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய காம்பனண்ட்ஸ் நமக்கு இருக்குது. அதை ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏசி பவர் சப்ளைஸ். அதில் என்னென்ன காம்பனண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் சப்ளை இருக்குது. லைன் 1, லைன் 2, லைன் 3, அப்புறம் நியூட்ரல். இந்த மாதிரி காம்பனண்ட்ஸ் அதில் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா காம்பனண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா 3 போல் டபுள் ஸ்டேட் சுவிட்ச் இருக்குது, 3 போல் சிங்கிள் ஸ்டேட் சுவிட்ச் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கான்டாக்டர் இருக்குது, லேம்ப் இருக்குது, லிமிட் ஸ்விட்ச் சிங்கிள் போல் இருக்குது, லிமிட் ஸ்விட்ச் 2 போல் இருக்குது, நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்ட் இருக்குது, நார்மலி க்ளோஸ்டு ட்ரிபிள் கான்டாக்ட் இருக்குது, நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் இருக்குது, நார்மலி ஓப்பன் ட்ரிபிள் கான்டாக்ட் இருக்குது. அது இல்லாமல் ஆஃப் டிலே டைம் ரிலே, ஆன் டிலே டைம் ரிலே, ஸ்டார்ட் பட்டன், ஸ்டாப் பட்டன், 2-வே பட்டன். இதெல்லாம் அந்த காம்பனண்ட்ஸுன்ற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய காம்பனண்ட்ஸு. அடுத்து பார்த்தோன்னா இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்ற ஆப்ஷனில் போய் நம்ம பார்த்தோன்னா சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் இருக்குது. சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் வித் சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் இருக்குது. ஸ்டார் டெல்டா கனெக்டபிள் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் இருக்குது, 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் இருக்குது. ஸோ 4 காம்பனண்ட் இந்த இண்டக்ஷன் மோட்டாரில் இருக்குது. கடைசி ஆப்ஷன்னா சிஸ்டம்ஸ். அதில் எலிவேட்டர் இருக்குது, கேட் சிஸ்டம் 1, கேட் சிஸ்டம் 2 அப்படின்ற காம்பனண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொரு காம்பனண்ட்டும் எப்படி செலக்ட் பண்ணுறது, அதனுடைய சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அது எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் சப்ளை. அது மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டேபிள்குள்ளேயும் காட்டும், இந்த லெஃப்ட் சைடு கார்னர்லேயும் காட்டும். ஸோ அதை என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான இடத்துல ட்ராக் பண்ணி எடுத்து வந்து போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு 3 ஃபேஸ் சப்ளை. ஆர்எஸ்டின்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து 3 ஃபேஸ் சப்ளை. அடுத்து பார்த்திங்கன்னா L1 லைன் 1 டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு லைன் வந்துடுச்சு டி அப்படின்றது. மறுபடியும் 2வது லைனை டபுள் கிளிக் பண்ணுறோம். ஸோ எஸ்ன்னு வருது, இது ஒரு லைனு. அடுத்து 3வது லைனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்னு வருது. ஸோ ஆர்எஸ்டின்னு முதல்ல வந்தது, இப்போ டிஎஸ்ஆர்னு ரிவர்ஸில் வருது. நமக்கு எப்படி தேவையோ அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நியூட்ரல். ஸோ நியூட்ரலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என் அப்படின்ற அடையாளத்தோட அந்த நியூட்ரல் ஃபேஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ நியூட்ரலையும் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். ஸோ அந்த ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா கார்னரில் போய் கிளிக் பண்ணி அந்த கர்சரை கொண்டு போய் வச்சிங்கனாவே ரெட்டு கலர் டாட் தெரியும். ஸோ அந்த ரெட்டு கலர் டாட் மூலமாக என்ன செய்யலாம்னா ஒருத்தையும் இன்னொரு காம்பனண்ட்டையும் லிங்க் பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி இருக்குது. அது நீங்கள் கர்சரை போய் வச்சா தான் தெரியும், கர்சரை வைக்காமல் பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா காம்பனண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 போல் டபுள் ஸ்டேட் ஸ்விட்ச் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ அதை நான் ட்ராக் பண்ணி எடுத்து வந்து வைக்கிறேன். அடுத்து 3 போல் சிங்கிள் ஸ்டேட் சுவிட்சு, அதையும் நான் எடுத்து வந்து வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ஸ்விட்சஸை பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்விட்சஸ்ஸு இந்த அடுத்து பிறகு கான்டாக்டர்னு வருது, அதையும் பார்க்கலாம். பார்த்த பிறகு அதை எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இது கான்டாக்டர். சில சர்க்யூட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்டரோ இந்த 3 போல் சுவிட்சஸோ ரொட்டேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி ரொட்டேட் பண்ணணும்னா நீங்கள் அது மேலே போய் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரொட்டேட்ன்ற ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு 90 டிகிரி கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி 90 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும். பாருங்கள். ஸோ மறுபடியும் தேவை அப்படின்னா
நீங்கள் மறுபடியும் கூட அதை ரொட்டேட் பண்ணி பழைய நிலைமைக்கு கொண்டு வச்சுக்கலாம். மறுபடியும் 90 டிகிரி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு திருப்பி வச்சுக்கலாம். ஸோ ரொட்டேட்ன்ற ஆப்ஷன் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லேம்ப். ஸோ லேம்பை கிளிக் பண்ணுறோம். லேம்ப் வந்துச்சு, இதுதான் லேம்ப். அடுத்து பார்த்தீங்கன்னா லிமிட் சுவிட்ச் சிங்கிள் போல். லிமிட் சுவிட்ச் சிங்கிள் செலக்ட் பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணணும், அப்போ தான் அந்த ரொட்டேட்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஸோ இது தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறது உங்களுக்கு மறுபடியும். ஸோ அடுத்த காம்பனண்ட் பார்ப்போம், லேம்ப்பு. ஸோ லேம்போட சிம்பிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த லேம்பையும் ட்ராக் பண்ணி எடுத்து வந்து இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிமிட் ஸ்விட்ச்சு, சிங்கிள் போல் லிமிட் ஸ்விட்ச்சு. அடுத்து அதே லிமிட் ஸ்விட்ச்சு, 2 போல் லிமிட் ஸ்விட்ச்சு. சிம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதையும் ட்ராக் பண்ணி எடுத்து வந்து போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்ட், என்சி கான்டாக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்டு. அதை எடுத்து வந்து போடுறோம். ஸோ இதே என்சி கான்டாக்டு ட்ரிபிள் கான்டாக்ட் பார்ப்போம். என்சி கான்டாக்டு ட்ரிபிள் கான்டாக்ட். இதையும் நம்ம என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப ரொட்டேட் பண்ணிக்கலாம். 90 டிகிரி வேணால் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா மறுபடியும் பழைய பொசிஷன் வேணுனாலும் பழைய பொசிஷனில் அதை வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா NO அப்படின்னு சொல்லக்கூடிய நார்மலி ஓப்பன் கான்டாக்டு. இது சிங்கிள் கான்டாக்டு. இதுலேயே ட்ரிபிள் கான்டாக்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலி ஓப்பன் ட்ரிபிள் கான்டாக்டு. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் கார்னரில் வரும். அதை ட்ராக் பண்ணி நமக்கு தேவையான இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ இதையும் 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். இல்லைன்னா பழையபடி அதே 90 டிகிரியில் மறுபடியும் ரொட்டேட் பண்ணி பழைய பொசிஷனில் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆஃப் டிலே டைம் ரிலே. ஆஃப் டிலே டைம் ரிலே. அடுத்தது ஆன் டிலே டைம் ரிலே. ஸோ ஒவ்வொரு சிம்பிளும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ஸ்டார்ட் பட்டன், ஸ்டாப் பட்டன். ஸோ ஸ்டார்ட் பட்டன் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள். ஸ்டார்ட் பட்டன். அடுத்தது ஸ்டாப் பட்டன். ஸ்டார்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ சப்ளை வந்தவொடனே என்ன ஆகும், அந்த கான்டாக்ட் க்ளோஸ் ஆகி நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸ்டாப் பட்டன் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் க்ளோஸில் இருக்கும். சப்ளை வந்தவொடனே அது ஓப்பன் ஆகிட்டு ஸ்டாப் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2-வே பட்டன். ஸோ இதெல்லாம் தான் காம்பனன்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது அதுதான். அடுத்தது பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்ற ஆப்ஷனில் போவோம். அதில் இண்டக்ஷன் மோட்டாருடைய சிம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் பாருங்கள். அதையும் நான் ட்ராக் பண்ணி எடுத்து வந்து வைக்கிறேன். சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். அடுத்து சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் வித் சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சு. அதே தான், சுவிட்சு மட்டும் மாறி இருக்குது. முதல்ல இருக்கிறது ஆர்டினரி சுவிட்சு, ரெண்டாவது இருக்குது சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் டெல்டா கனெக்டபிள் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். ஸ்டார் டெல்டா கனெக்டபிள் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் பாருங்கள். அதையும் ட்ராக் பண்ணி போடுறேன். ஸ்டார் டெல்டா இண்டக்ஷன் மோட்டார் வித் 3 ஃபேஸ் கனெக்டபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். அதையும் ட்ராக் பண்ணி போட்டோம். ஸோ இண்டக்ஷன் மோட்டாரில் இருக்கக்கூடிய 4 காம்பனன்ட்ஸ் எடுத்து வந்து போட்டாச்சு. அடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா சிஸ்டம். இது ஆப்ஷன் எடுத்துக்கலாம், இதுவும் ஒரு மெனுன்னு எடுத்துக்கலாம். சிஸ்டம்ன்ற மெனுவில் நமக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இண்டக்ஷன் மோட்டார்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் டாட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ரெட் கலர் டாட் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம் பாருங்கள். ஸோ இதன் மூலமாக நீங்கள் ஒரு காம்பனண்ட்டையும் இன்னொரு காம்பனண்ட்டையும் கனெக்ட் பண்ணலாம்.
அதுக்கு தான் அந்த ரெட் கலர் டாட் உங்களுக்கு காட்டுறது, பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேட் சிஸ்டம். ஸோ அடுத்து கேட் சிஸ்டம். சிஸ்டம்ஸ். ஸோ இது எலிவேட்டர், கேட் சிஸ்டம் 1, கேட் சிஸ்டம் 2. ஸோ இப்போ என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் பார்க்கலாம். ஃபேஸ் சப்ளை, சிங்கிள் ஃபேஸ் சப்ளை, சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலிவேட்டர் அப்படின்ற ஒரு காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். எலிவேட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சிம்பிள். அந்த எலிவேட்டரை இப்போ நான் ட்ராக் பண்ணிட்டு வந்து வைக்கிறேன். என்சி சுவிட்ச். அடுத்து பார்த்தீங்கன்னா கேட் சிஸ்டம் 1. ஸோ கேட் சிஸ்டம் 1 எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி இல்லை டைம் இதுதான் கேட் சிஸ்டம் 1, அதையும் ட்ராக் பண்ணிட்டு வந்து போட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட் சிஸ்டம் 2. ஸோ ரெண்டாவது கேட் சிஸ்டம் இது. நமக்கு எந்த கேட் சிஸ்டம் தேவையோ அதை நாம் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டார், ஏசி பவர் சப்ளைஸில் இருக்கக்கூடிய காம்பனண்ட் என்னென்னு பார்த்தோம். காம்பனண்ட்ஸ் அப்படின்ற மெனுவில் இருக்கக்கூடிய கனெக்ஷன், காம்பனண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம். இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்ற மெனுவில் இருக்கக்கூடிய காம்பனண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம். அடுத்து சிஸ்டமில் இருக்கக்கூடிய காம்பனண்ட்ஸ் என்னென்னன்றதை பார்த்தோம். ஸோ மறுபடியும் ஒவ்வொன்றா சொல்கிறேன். 3 ஃபேஸ் பவர் சப்ளை, சிங்கிள் ஃபேஸ் பவர் சப்ளையில் N1, L2, L3, அப்புறம் நியூட்ரல் பார்த்தோம். அதுக்கு பிறகு காம்பனண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சஸ் பார்த்தோம், கான்டாக்டர் பார்த்தோம், லேம்ப் பார்த்தோம், சுவிட்ச் நார்மலி ஓப்பன் சுவிட்ச், நார்மலி க்ளோஸ்டு சுவிட்சஸ் பார்த்தோம். அப்புறம் நார்மலி ஓப்பன் சுவிட்ச், சிங்கிள் கான்டாக்ட், நார்மலி ஓப்பன் சுவிட்ச், ட்ரிபிள் கான்டாக்ட் பார்த்தோம். நார்மலி க்ளோஸ்டு சுவிட்ச், சிங்கிள் கான்டாக்ட் பார்த்தோம், சிங்கிள் போல். நார்மலி க்ளோஸ்டு ட்ரிபிள் போல் அதையும் நம்ம பார்த்தோம். ஸ்டார்ட் பட்டனு, ஸ்டாப் பட்டனு, டபுள் சுவிட்சு, டூ வே பட்டன் அதை பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டாரில் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் வித்து சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் பார்த்தோம். 3 ஃபேஸ், ஸோ 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் வித்து ஸ்டார் டெல்டா கனெக்ஷன் பார்த்தோம். 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் பார்த்தோம். அதுக்கப்புறம் சிஸ்டமில் பார்த்தோம். சிஸ்டமில் எலிவேட்டர் பார்த்தோம், கேட்வே 1 பார்த்தோம், கேட்வே 2 பார்த்தோம். ஸோ இதையெல்லாம் இந்த சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய காம்பனண்ட்ஸு, ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஸோ இதையெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதையெல்லாம் நாம் வச்சு எப்படி ஒரு சர்க்கியூட் டயக்ராமை உருவாக்குன சர்க்கியூட் டயக்ராமை வச்சு எப்படி நாம் செக் பண்ணி பார்க்குறது, அதில் எரர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் அதை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு சர்க்கியூட் டயக்ராமை உருவாக்குறது, அதை சிமுலேட் பண்ணி பார்க்குறது, தேவைப்பட்டால் அதை எப்படி பிரிண்ட் எடுக்கிறதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, பாய்.